நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த தண்ணீர் தொட்டி வந்து கருங்கல்னால் வடிவமைச்சிருக்காங்க. அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளவு நேர்த்தியான அந்த கல்லை குடஞ்சி அதை ஒரு தண்ணீர் தொட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஒரு பிளாஸ்டிக் டாங்கு வாங்கினா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் உழைக்கும். அதே மாதிரி நம்ம சிமெண்டினால் செய்யப்பட்ட ஒரு தண்ணீர் தொட்டிகளும் சிமெண்ட்டு செங்கல்னால் செய்யலாம், இல்லைன்னா சிமெண்ட்டு கட்டையினால் இப்போ செய்கிறாங்க ஈஸியாக. இப்படி பல விதத்துலேயும் இப்போ வேலை பார்க்காங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு தண்ணீர் தொட்டி எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அப்போது இது பத்திரமா வச்சுருந்தா 2-3 தலைமுறை வரைக்கும் இருக்கக்கூடிய பொருள் இந்த தண்ணீர் தொட்டி. காரணம், இதுக்கு அழிவே கிடையாது. கருங்கல்லுக்கு அழிவே கிடையாது. நம்ம எத்தனை காலம் வேணுமானாலும் பத்திரமா பாதுகாத்து வச்சா எத்தனை ஆண்டுகள் வேணுமானாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. அந்த காலத்தில் அந்த கல்லை குடஞ்சி அந்த எப்படி வடிவமைச்சிருக்கான்னு பார்க்குங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கல் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு தண்ணீர் தொட்டி கல். அப்போது அந்த காலத்தில் இதை எப்படி எடுத்துருங்க, அந்த விஷயம் இல்லாத காலத்திலே அந்த கல்லை உள்ளே குடஞ்சி ஒரு 1.5 இன்ச்சு நீளம் இருக்கும். அந்த 1.5 இன்ச்சு கனத்துக்கு அந்த கருங்கல்ல அப்படியே செய்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி அந்த காலத்தில் கட்டப்பட்ட பாலங்களாகட்டும், நிறைய விஷயங்கள் இன்றும் தாங்கி நிற்கிது. நிறைய இடங்களில் இருக்குது. அது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் நான் பதிவிடலாம்னு நினச்சிருக்கேன். அந்தந்த இடங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தகவலை நான் கொண்டு தரேன். ஏன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டமும் இந்த கருங்கல் கட்டும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த வேலை நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கருங்கல்லிலான ஆன பொருட்களை அதிகமாக உபயோகிக்க பிடித்த ஒரு மாவட்டம் சொன்னாலும் நமக்கு மிகவும் பிடிக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பழைய பொருட்களை எல்லாம் பத்திரமாக சேமித்து வச்சுருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ இதே மாதிரி அமைப்புள்ள பொருட்களை பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே தான் நமக்கு அடுத்த வீடியோ போடவும் இன்னும் பல விஷயங்கள் இதை பற்றி பேசவும் ஏதுவாக இருக்கும். இன்னும் நம்ம வீடியோ போடும்போது ஒரு வேளை இதே மாதிரி செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு முன் வந்தாங்கன்னா அது பேர் உதவியாக இருக்கும். ஏன்னா பழைய கால கட்டிட முறை நம்ம திரும்ப கொண்டு வந்த மாதிரி இருக்கும். இந்த கருங்கல்லினால இதே மாதிரிப்பட்ட ஒரு தண்ணீர் தொட்டி சில ஒருத்தர் விற்க வச்சாங்கன்னா, செய்து வச்சாங்கன்னா நம்ம வீடியோ பார்க்க திருப்பி வாங்குவாங்க. அதே மாதிரி அப்போ நம்ம அந்த முயற்சியை திரும்ப கொண்டு வரோம். அதுக்காக இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நம்ம கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா இந்த பொருளுக்கு 1 தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை உழைப்பு அதிகம். 300 வருஷம் வரை வேணாலும் இருக்குது இந்த பொருள். அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி பழைய காலத்து கட்டுற முறைகளை நம்ம மறக்கக்கூடாது. இதே போல் உள்ள தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நமக்கு இதே மாதிரிப்பட்ட நிறைய வித்தியாசமான வீடியோக்களில் சந்திக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்த எனதருமை சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹோல், அது தண்ணி போகுக்கு அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி வித்தியாசமாக அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க.